ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம்எஸ் பேப்பர் உங்கள் சாவல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேரியோட பிவிசி சிஸ்டம் நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதோட பேர் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டைப்பாக இருக்கும். அதோட யூசேஜ் பற்றி நம்ம பார்ப்போம். இது நார்மல் யூஸ் பண்ண டேக் மாதிரி இல்லாமல் இதுவும் வெர்டிக்கலாக இருக்கும். இதெல்லாம் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா டோல் ப்ளஸ் இருக்குது. சிங்கிள் ப்ளஸ் வந்து 6 லிட்டர், இன்னொரு அடுத்து ஹாஃப் ப்ளஸ் வந்து 3 லிட்டர். வாட்டர் சேவேஜ் ரொம்ப ரொம்ப ஆகும். அது மாதிரி சிஸ்டமும் ரொம்ப ப்ராடாக இல்லாமல் ரொம்ப ஸ்லீக்காக வெர்டிக்கலாக இருக்குது. இதனால் என்ன ஆகுனாக்கா ப்ரெஷர் வந்து என்ன செய்யும், ஜாஸ்தி போகும். இது ஹை ப்ரெஷர். இது அது தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாம் உள்ள நம்ம கொடுத்துருக்காங்க. இது டோல் ப்ளஸ் சிஸ்டம். இது ஒரு எல் பண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இன்லெட் அசம்பிளி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. அது மாதிரி இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா பியூர் பாலிமர் வெர்ஜின் டேங்கிறாங்க. இப்போ இருக்க இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் தந்தாப்பில் என்ன செய்கிறாங்க, இதோட குவாலிட்டி போட்டிருக்காங்க. பேரேவரில் இருக்க ப்ராடக்ட்டில் இந்த சிஸ்டமில் இது இப்போ இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்டு. இது நம்மகிட்ட அவைலபிலிட்டி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வர்ஸ். சிந்தனைக்காக ஒரு செய்தி. இன்றைக்கி நம்மளோட உடலில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பாகங்கள் இவன் படைச்சிருக்காரு. அது சில பாகங்களுக்கு பாதிப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தோன்னா சில கை ஒரு தவறு பண்ணியிருக்கோம். ஆனால் யார் நிச்சயம் பண்ணாங்க, பர்டிகுலர் தவறு செஞ்ச கை அடிக்க மாட்டாங்க, உடலில் தான் ஒரு பகுதியில் அடிப்பாங்க. நம்ம சேர்ந்த வாயில் என்ன செஞ்சுருப்பாங்க, அனாவசியம் பேசியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா உடலில் தான் அடிப்பாங்க. சேர்ந்த கால் தகாத விஷயங்கள் செஞ்சுருந்துருக்கோம், உடல் தான் அடிவாகும். அது மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு சிறு வயதாக இருக்கும்போது பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க என்ன தவறு பண்ணாலும் சரி தான், அந்த தவறு வந்து அவங்கள போய் சேரவே சேராது, பெற்றவங்கள தான் போய் சேரும். தாயோ தந்தையோ நினச்சி பழிப்பாங்க, புள்ள பத்திரிக்கா பாரு அப்படின்னு நினச்சிவாங்க. அவங்க செஞ்ச தவறில் போனால் அந்த பெற்றவங்களாம் சுட்டி காட்டுவாங்க. அவன் எப்படி நம்ம உடம்புல ஒரு பகுதி தவறு செஞ்சுட்டு அடுத்த பகுதி அடிவாங்க, அதே மாதிரி தான் பெற்றவங்க பிள்ளைகளுக்கு இடையில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் செய்த தவறுக்கு பெற்றவங்க தான் அதுக்கு என்ன செய்கிறாங்க, அதோட வேதனை அனுபவிக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா நம்மளால் பெற்றவங்களுக்கு எந்த வகையிலையும் கெட்ட பேர் வாங்கி தந்துடாமல், எப்படி சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாய் அழகான வார்த்தை பேசியிருக்கோம், ஆனால் கை கொடுப்பாங்க. கை வந்து அழகான விஷயம் செஞ்சுருக்கோம். சில ஒரு சில வயசானவங்க இப்போ என்ன செய்வாங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு நெத்தியில் முத்தம் இருப்பாங்க. அப்போ கெட்ட விஷயங்களுக்காக வேற ஒரு உறுப்பு அடி வாங்குது. இது மாதிரி நல்ல விஷயம் செய்யும்போது வேற உறுப்பு என்ன செய்யுது, அதுக்கான பலன் அனுபவிக்குது. அதே மாதிரி தான் நாமளும் என்ன செய்யணும்னா நம்ம சிறு வயதாக இருக்கும்போதும் சரி, இல்லை வயசான பின்னாடியும் சரி, நம்மளால் பெற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, எந்த வித கெட்ட பேரும் வந்துடுற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை அமைச்சுக்கணும். தேங்க்யூ.